அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டா. குட்டி கதை. அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணாராம், வேறு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்காக அந்த நாட்டோட மன்னருக்கு ஒரு தூது அனுப்பினாராம். அந்த நாட்டோட மன்னர் தூது அனுப்புனது ஒரு புறா. அந்த புறா ஒரு அழகான பெண் புறா. தூது அனுப்பின பெண் புறாவை அந்த பெண் புறா தூது எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அது அழகான பெண் புறா. அந்த மன்னர் அந்த தூதை பார்த்துட்டு, தூதை மட்டும்தான் பார்க்கணும், ஐ மீன் மெசேஜ். ஆனால் அந்த மன்னர் என்ன செஞ்சார்னா, அந்த அழகான பெண் புறாவை தன்னோட தூதாக மாற்றாமல் தன்னோட அந்தப்புறத்தோட ராணியாக மாற்றணும்னு சொல்லி அந்த அழகான பெண் புறாவை அவரோட வைக்க நினைச்சாராம். தூது வந்த பெண் புறா அதற்கு இணங்காமல், என்னை அனுப்பின மன்னர் என்னுடைய தேசத்தில் இருக்கார், நான் அவரோட பெண் புறா, புரியுதுங்களா? அப்போது யார் யாருக்கு எந்த எந்த புறா இருக்குதோ அந்த புறா தான் இந்த புறா. எந்த புறான்னு கேட்டால் சொல்ல தெரியலைங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியல. மன்னர்கிட்ட மன்னருக்கு ஒரு தூது அனுப்பினாங்க, ஒரு சகுனி மூலயமா. அந்த சகுனி சொன்னாராம் மன்னருக்கு, நீங்கள் அனுப்பின புறா மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான், தன்னோட அந்தப்புறத்தில் அந்த புறாவை வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, நான் தூதை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கேன், அவருக்கு அந்தப்புறத்துக்கு நான் அனுப்பலை, மன்னருக்கு அவரோட ஆட்சி வேணுமா, இல்லை அந்த ஆட்சி என்னோட வசம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருந்து இந்த மன்னர் சொல்லி அனுப்புகிறார். நான் உங்களை சந்திக்கணும், உங்கள் நாட்டில் எனக்கு வேலை இருக்குது, அதுக்காக தான் அந்த புறாவை நான் தூதை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சகுனி மூலயமா சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அதை எடுத்துகிட்டு போன சகுனி அந்த பெண் புறாவை சிறை வாசத்தில் வைக்கும்படி மன்னருக்கு, அந்த மன்னருக்கு எந்த மன்னர் பெண் புறா யாருடன் இருக்கிறதோ அந்த பெண் புறாவை அந்த மன்னர் சிறை வைக்க சொல்லி சிறைப்படுத்தினார். இப்போது ஒரு புறாக்காக இந்த மன்னர் பக்கத்து நாட்டு மன்னரை படையெடுக்க தயாராக இருந்தார். இதை கேட்ட சகுனியும் மன்னரும் தன்னுடைய படை தளபதிகளும் தன்னுடைய குட்டி குட்டி அரசர்களும் மிரட்சியாய் மிரண்டு போய் நின்றார்கள். அப்பொழுது இந்த மன்னர் சொல்கிறார், என்னுடைய புறா உன்னிடத்தில் இருக்கிறது, நான் உன்னை சந்திக்கும்படி உன் தேசத்தில் வேலை இருக்கிறது, அதற்காக உன்னை சந்திக்கும்படி என் புறாவை நான் உன்னிடம் தூது அனுப்பினேன், நீ தன்வசம் படுத்த நினைக்கிறாய். புறா திரும்ப வரவில்லை என்றால் உன் நாட்டின் மீது படையெடுக்க நேரிடும், உன்னை அழிக்க நேரிடும், உன் படைகளையும் அழிக்க நேரிடும் என்று கோபம் கொள்ளாமல் புறாவை அனுப்பி வைக்கும்படி மன்னருக்கு தன் நாட்டின் இளவரசர் மூலம் தூது அனுப்பினார். இதை அறிந்த மன்னர்கள், இதை அறிந்த அரசர்கள், இதை அறிந்த மன்னர் அனைவரும் திக்கு திசை தெரியாமல் கலங்கி நிற்கிறார்கள். மன்னர் படையெடுத்தால் நாடு நாசமாகும், நாடு நாசமானால் மக்கள் கொல்லப்படுவார்கள், அரசர்களும் கொல்லப்படுவார்கள். ஒரு புறாங்க, அந்த புறா தாங்க எல்லாமே. அந்த புறாக்காக
ஆசைப்பட்ட மன்னர் முட்டாள். அதற்காக படையெடுக்க தயாராக இருந்த மன்னர் தன்னுடைய வீரத்தை காட்டாமல் தன்னுடைய ராஜதந்திரத்தை கையாண்டிருக்கிறார். அந்த ராஜதந்திரம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ராஜதந்திரம் என்ன என்பது தான் அனுப்பின அந்த ஒரு நபருக்கு மட்டுமே தெரியும். அந்த நபர் யார்? அது அறிந்த மன்னர் யார்? அது அறிந்த அரசர் யார்? இது எதுவுமே தெரியாமல் முழிக்கும் மன்னர் சகுனி. அவர்கள் யார் யார்? இதுதாங்க வாழ்க்கை. இந்த கதை பிடிக்கும், ஆனால் குழப்பமாக இருக்கும். படையெடுக்கும் பொழுது அழிய போவது மக்களே. முதலில் அரசரை கொல்லும் பொழுது அதற்கு முன்னால் தன் படை தளபதிகள் இறப்பதற்கு முன்னால் சாக போவது, இறக்கப் போவது மக்களே. மக்களை பாதுகாப்பது மன்னரின் கடமை. குட்டி கதைங்க, சின்னதா.